ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே டேஸ்டியான பன்னீர் பீஸ் மசாலா எப்படி நம்ம வீட்டிலையே சூப்பராக ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பண்ணலாங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு மசாலா அரைக்கணும். அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. மீடியம் சைஸ் 2 வெங்காயத்தை இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துடலாம். லைட்டாக வெங்காயத்தை ஃப்ரை பண்ணிடலாம். இதோட நான் பூண்டு ஒரு 12 உரித்து வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. அதே அளவுக்கு இஞ்சி அதையும் இதில் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கின உடனே 2 தக்காளியை இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்து தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். அதோட ஒரு முந்திரி பருப்பு ஒரு 10 எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா க்ரீமியாக இருக்கும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஆறின வெங்காயத்தை எல்லாத்தையுமே நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இதை இப்போ நம்ம நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க போகிறோம். குறைன்னு அரைக்கக்கூடாது. நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. பாருங்கள், இது மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கணும். நான் இதில் தண்ணி எதுவும் சேர்க்கவே இல்லை. ஒரு கடாயை எடுத்துக்கோங்க. அதில் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. அதுலேயே சீரகம் 1 டீஸ்பூன் சேர்த்துருங்க. மசாலா தூள்லாம் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், ஜீரகத்தூள் 1 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையுமே சேர்த்து அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுப்பை ஹையில் வைக்காதீங்க, தீந்தி போயிடும். நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல மசாலா, அதை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கும். தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. நான் 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம கிரேவி நல்லாவே திக்காயிடுச்சு. இந்த டயத்தில் நான் ஃப்ரோசன் பீஸ் அரை கப் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கோங்க. அதோட நம்ம பன்னீர் ஒரு 200 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணி எடுத்துக்கலாம். 5 நிமிஷம் நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுவோம். அப்போ தான் பன்னீர்லாம் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ வாசனைக்காக இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. ஜீனி ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதோடையே கொஞ்சோண்டு கஸ்தூரி மெத்தி சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி வெண்ணெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. க்ரீம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கை நிறைய கொத்தமல்லி தழை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா நம்மளோட சூப்பரான பன்னீர் பீஸ் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் சப்பாத்தி, நான், பரோட்டா அண்ட் தென் ரைஸ்க்கு கூட இது செம்ம சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த ரெஸ்டாரண்ட்டில் வாங்கினேன்னு கண்டிப்பாக கேட்பாங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.